இந்த கொஸ்டின் பேங்க் சீரீஸ்ல இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது செக்ஷன் 2.7ல இருக்கக்கூடிய பாசிபிள் கொஸ்டின்ஸ். அதே வார்னிங் தான், இதுல கேட்கறது மட்டும் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு சாம்பிளுக்கு we have all these questions of என்ன டைப்னா செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சில. ஸோ முதல்ல define a group homomorphism. domain, codomain ரெண்டும் groups with operations dot and star இருந்ததுன்னா இந்த கண்டிஷன். ஸோ phi எங்கிருந்து எங்க போகுது சொல்லணும், அந்த கண்டிஷன் என்னங்கிறத தெளிவாக சொல்லணும். அடுத்தது எக்ஸாம்பிள் ஃபார் குரூப் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் Z under plus to Z under plus. அதுவும் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல G வந்து Z under plus x taken to 2x. ஸோ அது வந்து phi of x plus y is equal to phi of x plus y of y ங்கிறது for every x, y and g இது ட்ரூவா இருக்கிறதுனால we can give that as an example. இந்த பர்டிகுலர் கேஸ் ஏதான ஒரு எக்ஸாம்பிள், there are a lot of examples, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், அதுல இருந்து எடுத்து கொடுக்கலாம். பட் இது மாதிரி சொன்னதுனால இந்த எக்ஸாம்பிள். அடுத்தது கர்னல் அண்ட் இமேஜ் ஆஃப் ஹோமோமார்பிசம். கர்னல் ஃபைங்கிறது all those elements, kernel phi is all those elements in the domain which are mapped onto the identity element of the codomain. kernel phi. அப்போ phi னா என்னன்றது சொல்லிட்ட பிறகுதான் phi from G to G bar is the given homomorphism. homomorphism சொன்ன பிறகுதான் kernel phi பத்தி நம்மளால பேச முடியும். So all those elements in the domain which are mapped onto the identity element of the codomain. So kernel phi. Image of phi அப்படிங்கிறது all those elements in the codomain such that phi of G equals G bar, where G is a member of capital G. So you have the definition of kernel and image of a group homomorphism. And determine the, now fourth question பார்த்தீங்கன்னா determine the kernel and image of the homomorphism. இந்த மாதிரி phi of n is equal to 3n. ஸோ இது வந்து நம்ம அந்த வீடியோல போடல. ஸோ இப்போ கர்னல் phi அப்படிங்கிறது இதுக்கு டிட்டர்மைன் பண்ணோம்னா 2nக்கு நம்ம பண்ணியிருக்கோம், அது சிங்கிள்டன் 0. அதே மாதிரி தான் இதுக்கும். இது இமேஜ் phi நம்ம கண்டுபிடிக்கல. இமேஜ் phi அந்த டெஃபினேஷன் படி இது மாதிரி வரும். phi of Gங்கிறது எந்த ஒரு எலிமெண்ட்டையும் 3 times of that அதை எடுத்துட்டு போகுது, அதுதான் அந்த மேப்பிங் ஓட வேலை. ஸோ யூ ஹாவ் 3G is equal to G bar அப்படின்னா இந்த G அப்படிங்கிறது எனி எலிமெண்ட் in the domain namely Z. ஸோ அப்போ n குறிப்பாங்க, அதனால இமேஜ் ஆஃப் phi is this. அடுத்தது show that a group homomorphism maps the identity element of the domain to the identity element of the codomain. ஸோ இதுல வந்து phi என்ன கொடுத்துருக்கோ அதை முதல்ல எழுதிடணும். நம்ம சொல்ல வேண்டியது இதுதான். அதனால நம்ம என்ன பண்றோம், phi of E ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்றோம். அதை phi of E dot E அப்படின்னு எழுதலாம். அப்புறம் phi homomorphismங்கிறதுனால இந்த மாதிரி phi of E into phi of E எழுத முடியும். ஸோ என்ன நமக்கு கிடைச்சிருக்குன்னா phi of E into phi of E is phi of E. அப்போ வாட் எவர் ஹியர் ஐ ஹாவ் ஷுட் பி தி ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஆஃப் தி கோடோமைன். ஏன்னா இவங்க எல்லாருமே கோடோமைன்ல தான் இருக்காங்க. அவங்க வந்து யூ ஹாவ் தீஸ் எலிமெண்ட்ஸ் பீயிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் G bar. அதுல வந்து எது ஐடென்டிட்டி எலிமெண்ட் பார்த்தோம்னா E bar தான் ஐடென்டிட்டி எலிமெண்ட், அதனால இது E bar தான் இருக்கணும். அடுத்தது phi from G to H is an onto homomorphism. Prove that the image of the subgroup K of G under phi is a subgroup of G. இது வந்து ஒரு தியரத்துல பார்ட் ஆஃப் இட் அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல H வச்சு சொல்லியிருக்கோம். இங்க வந்து G and G bar, இது G bar போட்டு அந்த இடத்துல H அப்படின்னு இங்க instead of K H சொல்லியிருக்கோம். ஸோ அந்த proof as such we have to give. So it is given in this lemma. Let me show you. Yeah. Let phi be a homomorphism of G onto G bar with kernel K. ஸோ இந்த இடத்துல K அப்படிங்கிறது சப்குரூப் குறிக்குது. இங்க இருந்து Kங்கிறது ஜஸ்ட் கர்னலை அதை டினோட் பண்ணுது. ஸோ இதுல to prove that H is a subgroup of G, இது H bar கொடுத்துட்டு H கேட்கறது. We have claimed 3 homomorphic image of a normal subgroup. So அதுல
ஃபர்ஸ்ட் ஃபை ஆஃப் ஹெச் எப்படி இருக்கும் அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்ணிட்டு அது சப்குரூப் அப்படிங்கிறது இந்த நான் எம்டி டிஸ்கிரிப்ஷன், நான் எம்டி கிரைட்டீரியா. அதுக்கப்புறம் நமக்கு நார்மல்சி தேவையில்லை இந்த இடத்துல இந்த கொஸ்டின் படிக்க. ஸோ இது மட்டும் நம்ம போட்டா போறோம். ஸோ அடுத்தது கர்னல் ஃபை இஸ் நார்மல் சப்குரூப். இது ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். அது கர்னல் ஃபை இஸ் நார்மல் இன் ஜி. கர்னல் நம்ம சொன்ன உடனேயே அதனுடைய ஃபையோட ஹோமோமார்பிசமா இருந்ததுன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா கர்னல் ஃபை இஸ் நார்மல் சப்குரூப். அதை வந்து we can easily establish. So kernel phi is here. Kernel phi is normal in G. So non-empty சொல்ல முதல்ல டிஸ்கிரைப் பண்ணணும். கர்னல் ஃபைனா என்னங்கிறத டிஸ்கிரைப் பண்ணிட்டு தான் we have to proceed. இது ஆல்ரெடி கர்னல் ஃபை நமக்கு இந்த கான்டெக்ட்ல தெரியுங்கிறதுனால அதை எழுதாம இருந்திருக்கலாம். பட் பரீட்சையில் எழுதும் பொழுது கர்னல்னா என்ன அப்படின்னு சொன்ன பிறகுதான் we have to proceed. அடுத்தது G is fixed element in a group and phi from G to G is defined by phi of x is equal to Gx G inverse. We have to prove that this phi is 1-to-1 onto homomorphism. So அதுக்கு procedure is very simple. Phi from G to G bar. It is not G bar because it is automorphism. Phi of x is Gx G inverse. For every x and g, it is given. This is given to us. If phi is 1-to-1 அப்படின்னு சொல்லணும்னா phi of x is equal to phi of y அப்படின்னு நம்ம assume பண்ணணும். So அப்படின்னா gx g inverse is equal to gy g inverse. நம்ம சொல்ல வேண்டியது x equal to y அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா phi 1-to-1 வந்துடும். இப்போ LCL RCL அதை யூஸ் பண்ணோம்னா automatically we get x equal to 1. அப்போ phi is 1-to-1. Therefore phi is 1-to-1. அடுத்தது phi is on to பார்ட் சொல்றதுக்கு ஏதான ஒரு எலிமெண்ட் Gல எடுத்துட்டோம்னா y அந்த y அங்க ரைட் சைடு என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதணும். Gx G inverse. இதுல இருந்து y x என்னன்னு பார்க்கலாம். So pre multiply by G inverse, post multiply by G so that you get x. அப்போ எந்த ஒரு yக்கும் என்னுடைய y எங்கன்னு எடுக்கப்பட்டிருக்குன்னா கோடொமைன்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அது G. டொமைனும் G. So y கோடொமைன்ல எடுக்கிறேன். அதுக்கு ஏற்கனவே G is in capital G. அது தெரியும். அப்போ Gயும் capital Gல இருக்கு, yயும் capital Gல இருக்கு. அப்போ G inverse yg, G being group, இது வந்து Gல இருக்கும். இந்த G அப்படிங்கிறது டொமைன். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட் இந்தி கோடொமைனுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கிறதுனால அந்த ஃபை வந்து onto. அடுத்தது ஹோமோமார்பிசம் சொல்லணும்னா ஹோமோமார்பிசத்துக்கு நம்ம என்ன சொல்லணுங்கிறது எழுதிடணும் எப்போதுமே. ஸோ phi of to prove that phi is a homomorphism, we prove to prove that phi is a homomorphism, we prove that phi of xy is equal to phi of x into phi of y. இது என்ன பண்ணணுங்கிறத சொல்லிடணும். அப்போ LHS நம்ம எடுத்துட்டோம்னா அந்த டெஃபினிஷன் ஆஃப் தி மேப்பிங் phi of x is equal to gx g inverse. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல xy இருக்கு, g inverse. இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஈயை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த ஈயை g inverse gன்னு எழுத போறோம். ஸோ ஒன்ஸ் தட் இஸ் டன் தென் அசோசியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி இந்த y is also there, g inverse. So associativity நம்ம யூஸ் பண்ணோம்னா இது gx g inverse தனியாகவும் gy g inverse தனியாகவும் எழுதிடலாம். So this is nothing but phi of x and அடுத்தது வந்து phi of y. So phi homomorphism onto 1-to-1 எல்லாமே சொல்லிட்டோம். அதனால டொமைன் கோடொமைன் சேமா இருக்கிறதுனால இது ஆட்டோமார்பிசம்னு சொல்லுவோம். பட் நமக்கு இந்த ஐசோமார்பிசம் onto அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எழுதியாச்சு. அடுத்தது ஹோமோமார்பிக் இமேஜ் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப் இஸ் சைக்ளிக். இப்போ ஜிங்கிறது சைக்ளிக் குரூப்பா நான் எடுத்துக்கிறேன். phi from G to G bar onto அதை நம்ம கிவன் கண்டிஷன் அதை நம்ம எழுதிடலாம். இப்போ G bar தான் நம்ம பீங் ஹோமோமார்பிக் இமேஜ். ஹோமோமார்பிக் அந்த PHIC வந்ததுனால இங்க onto இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ யூ ஹாவ், அப்போ இதில் வந்து நம்ம கோடமையில் ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கணும் ஆர்பிட்ரரியா. அதுக்கு இந்த ஆன்டுவா இருக்கிறதுனால ஒரு ஜின் கேபிட்டல் ஜி இருக்கும், சச் தட் phi of g is equal to g bar. ஆனா இந்த ஜிங்கிறது கேபிட்டல் ஜில, இந்த ஜி அப்படிங்கிறது கேபிட்டல் ஜில இருக்கு. ஸோ அது சைக்ளிக்கா இருக்கிறதுனால, கேபிட்டல் ஜி சைக்ளிக்கா இருக்கிறதுனால இந்த ஜியை இன்டர்னல் பவர் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதலாம். ஆனா 5 ஹோமோமார்பிசமா இருக்கிறதுனால இதை மறுபடியும் இந்த மாதிரி எழுதலாம். அப்போ எந்த ஒரு ஆர்பிட்ரரி எலிமெண்ட் இன் ஜி பாரையும் இன்டர்னல் பவர் ஆஃப் phi of a ஆல எழுத முடியறதுனால என்னுடைய ஜி பார் வந்து சைக்ளிக். ஸோ அதுதான் ஹோமோமார்பிக் இமேஜ் ஆஃப் சைக்ளிக் குரூப் சைக்ளிக். இப்போ இந்த செக்ஷன் சில இருக்கிறது எதுவுமே அவுட் சைட் தி வீடியோ அப்படிங்கிறது இல்லை, நம்ம போட்டது எல்லாமே வித்தின் தி செக்ஷன் ஒன்லி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம், ஃபண்டமெண்டல் ஹோமோமார்பிசம் தியரம். அப்படி கேள்வி கேட்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹோமோமார்பிசம் அல்லது இந்த மாதிரியும் கேள்வி கேட்கலாம். ஸோ எது கேட்டாலும் பதில் ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது பேஸ் பண்ணி அதை அப்படியே நம்ம எழுதணும். அதே மாதிரி தான் செகண்ட் ஹோமோமார்பிசம் தியரம், இந்த இடத்துல தேர்ட் ஹோமோமார்பிசம் தியரம். ஸோ அந்த 3 ஹோமோமார்பிசம் ஐசோமார்பிசம் தியரமும் இது வந்து செகண்ட் ஐசோமார்பிசம் தியரம். இது இங்கேயும் ஐசோமார்பிசம். ஸோ 3மே ஐசோமார்பிசம் தியரம், ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட். அடுத்தது இந்த அந்த பெரிய தியரம் ஒன்று இருக்கு இல்லையா, அது அடுத்தது இது வந்து ஐசோமார்பிக் டு இஸ் an equivalence relation, symmetry, reflexivity, symmetry and transitivity. அதை நம்ம வெரிஃபை பண்ணி இந்த ரிசல்ட் அதை பேஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ these are possible questions from the section 2.7. Thank you.